இந்த உலகம் எதிர்கொள்ள போகும் மிக முக்கியமான போராக போன பதிவிலே நம்ம பார்த்தோம். இஸ்லாமியர்கள் அவர்கள் தம்மில் அடித்துக் கொள்வார்கள். அதன் பிறகு எஞ்சியிருக்கும் இஸ்லாமியர்களை பலரும் சேர்ந்து அடிப்பார்கள். இதுதான் கடைசி யுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா மதம் சார்ந்துதான் இந்த உலகத்தில் பலவிதமான கோட்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு தருணத்தில் பாகிஸ்தானை எதிர்த்து உங்களால் கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக உங்களால் கேள்விகள் கேட்க முடியும். ஏன்னா தமிழர்கள் மாதிரி தான் இந்த இஸ்லாமியர்களும் உலகத்தில் எல்லா மூலை முடுக்குகளிலும் இருக்கிறார்கள். ஸோ நீங்க கேட்குற கேள்வி கண்டிப்பா பாகிஸ்தான் வர எதிரொலிக்கும். அந்த ஒரு கேள்வியாக கேட்க வேண்டியதுதான் இந்த உய்குர் இன மக்கள். இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அமெரிக்கா உய்குர் இன மக்களுக்காக, அந்த இஸ்லாமியர்களுக்காக நான் போராட போகிறேன், உய்குர் இன மக்களுடைய விடுதலைக்காக அமெரிக்கா போராடும் அப்படின்னு சொல்லி ஜியோ பொலிட்டிக்ஸ்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாலும் அந்த ஸ்டாண்ட் எதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு அங்கு இருக்கும் உய்குர் இன மக்களுக்காக மட்டுமே இருக்கிறது? இதை நாம் சிந்தித்தோம் என்றால் அதன் பின்னால் இருக்கும் உலக அரசியலையும் நாம் புரிந்து கொள்ளலாம். சீனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் இங்க இருக்கும் சின்ன மாமாக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாமாக்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, சீனாவில் போனால் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். சத்தியமா சொல்றேன், இந்தியாவில் நீங்க பேசுற மாதிரி அங்க போய் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. இந்தியாவில் நீங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ற மாதிரி அங்க எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது 1949 இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. 1945 கிழக்கு துருக்கியை யார் கையகப்படுத்துகிறார்கள்? சீனர்கள் கையகப்படுத்துகிறார்கள். அந்த இடத்துல இருந்த ஒரு பிரதேசம் தான், இந்த கிழக்கு துருக்கியாக இருந்த ஒரு பிரதேசம் தான் ஷின்ஜியாங் அப்படிங்கிற ஒரு பிரதேசம். மிகப்பெரிய ஒரு பிரதேசம். சொல்லப்போனா 8 நாடுகள் கூட இந்த பிரதேசம் அவர்களுடைய எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குவாடர் போர்ட் அப்படிலாம் நேற்று பார்த்தோம் பாருங்க, குவாடர் துறைமுகம், அது பக்கமே இருக்கிற அந்த சபஹார் துறைமுகம், இது எல்லாமே எந்த வழியாக வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சின்ஜியாங் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஷின்ஜியாங் அப்படிங்கிற இடம் மிகவும் கட்டுப்படுத்த வேண்டிய, இல்லாட்டி அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நேற்று நம்ம ஒரு பதிவு பார்த்திருந்தோம், மோடிஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அது மோடிஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றதை விட மோடி அரசாங்கத்தினுடைய சின்ன ஒரு குறைபாடாக இருந்தது. இன்று அந்த குறைபாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஈரான் நாட்டினுடைய அந்த சபஹார் ரயில் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இந்தியாவை முழுவதுமாக நாங்கள் இன்னும் மாற்றவில்லை. அது 2 விதமாக இருக்கிறது. ஒன்று ஸ்ட்ரக்சரல் நெட்வொர்க், இன்னொன்று டீப் நெட்வொர்க். ஸ்ட்ரக்சரல் நெட்வொர்க் மட்டும்தான் ஈரான் செய்ய போகிறது. டீப் நெட்வொர்க்கை யார் செய்யறாங்க அப்படிங்கிறது இன்னும் தீர்மானிக்கவில்லை. இந்தியாவின் சார்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள், இந்தியா ஈரானுடைய அந்த ப்ராஜெக்டை விட்டு கொடுக்காது, இந்தியா அந்த ப்ராஜெக்டை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் வழியாக நேற்று நாம் போட்ட அந்த ஒரு டாபிக்கினுடைய உண்மைத்தன்மை இன்று உடைத்தெறியப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா இந்தியாவுக்கு இது நன்மையாகத்தான் இருக்கும். ஸோ மோடிஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னனால மோடிஸ் சக்சஸ் இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, இதன் வழியாக நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த சின்ஜியாங் அப்படிங்கிற அந்த ஏரியால மறுபடியும் நமக்கு கண்ட்ரோல் கிடைக்குமா? அமெரிக்கா இந்த மாதிரியான பொருளாதார தடையை விதித்திருக்கிறார்களே, பல நபர்களுக்கு பொருளாதார தடையை விதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் சீனாவும் பலவிதமான பொருளாதார தடையை விதித்திருக்கிறார்கள். அது ஆயுதம் செய்து கொடுக்கும் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லாட்டி அமெரிக்காவை சேர்ந்த பல வல்லுநர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அங்கே தடை உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ சின்ஜியாங் அப்படிங்கிற ஒரு இடத்தை வைத்து தான் இந்த அரசியல் எல்லாமே நடைபெறுகிறது. இந்த இடம் 1949 இவங்களுக்கு கிடைக்குது. அந்த நேரத்தில் அங்க இருந்த மக்கள், இந்த சின்ஜியாங் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்த மக்கள் 95% உய்குர் இன மக்களாக இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு மொழி இருந்தது, அதுதான் உய்குர். ஸோ மொத்தமாக அவங்களை எப்படி அழைப்பார்கள்? அவர்கள் அந்த நாட்டை எப்படி அழைப்பார்கள் என்று கேட்டால் கிழக்கு துர்கிஸ்தான் என்று அழைப்பார்கள். துர்கிஸ்தான், கிழக்கு துர்கிஸ்தானாக இருந்த அந்த பிரதேசத்தை தனியான ஒரு ஆட்சி முறையில் நான் செயல்படுத்துவேன், என்னுடைய ஆட்சிக்குள் நீ வர வேண்டாம், நீ தனியாக ஆட்சியை செய்யலாம், ஆனால் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா தன்னுடைய நாட்டில் இந்த ஒரு சின்ஜியாங் அப்படிங்கிற பகுதியை இணைத்துக் கொள்கிறது. அப்படி இணைத்த பிறகு என்ன நடைபெறுகிறது? கடவுள் மறுப்பு. இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் 5 நேரமும் தொழுகிறார்கள், அவங்களுக்கு நோன்பு பிடிக்கிறார்கள், இப்படி பலவிதமான நன்மைகளை செய்து வருகிறார்கள். இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிரானது, கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிரானது. சொல்ல போனா திடீர்னு அங்க என்ன வந்துரும்? அங்க ஒரு இறையாண்மை வந்துரும், அங்க தெய்வத்தினுடைய விளையாட்டு வந்துரும், தெய்வங்கள் அங்கே கொண்டாடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்துருவாங்க. இந்த ஒரு பயம் 2013 இருந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்கு.
2013 வருவதற்கான மிக முக்கியமான காரணம் உலக அளவில் தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை கூடிவிட்டது அப்படின்னு சொல்லி சீனா சொல்றாங்க. அதனால நாங்க சிங்ஜியாங் பகுதியை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி 2013 இருந்து 2015க்குள்ள பலவிதமான சிசிடிவி ஃபுட்டேஜ், கேமராஸ் இது எல்லாமே கொண்டு வைக்கிறாங்க. இந்த சிங்ஜியாங் பகுதியை விட்டு யாரும் துருக்கியோ இல்லாட்டி பல நாடுகளுக்கு சென்று விடக்கூடாது. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான கேமரா வைக்கப்படுகிறது. பல நபர்கள் இப்போ கேட்பீங்க, ஜம்மு காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள் அதை பற்றி பேச இங்கே யாரும் இல்லை, சிங்ஜியாங்க பத்தி உய்குர் இன மக்களை பற்றி பேசுகிறாயே என்று கேட்டால், இங்கே இருக்கும் இஸ்லாமியர்கள் இவ்வளவு பெரிய துன்பத்தில் இருக்கிறார்களா என்பதை நீங்களே யோசித்து உங்களுடைய பதிலை இங்கே சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 10ல் 1 உய்குர் இன மக்கள் அவங்களுடைய வீட்டில் கிடையாது. ஆண்கள் சுத்தமா அவங்களுடைய வீடுகளில் கிடையாது. கிட்டத்தட்ட 10 லட்சம் நபர்கள் தனியான ஒரு இடத்தில் ஒரு ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். 5 வருடம் அவங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த 5 வருடங்களில் அவங்க என்ன செய்யணும்? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளை படிக்க வேண்டும், எக்காரணம் கொண்டும் தொழுகை நடத்தக்கூடாது, எக்காரணம் கொண்டும் அவங்களுடைய ஆடைகளை போடக்கூடாது, எக்காரணம் கொண்டும் அவங்க அரபி மொழியில் பேசக்கூடாது, எக்காரணம் கொண்டும் அவர்களுடைய தொழுகைக்கான பாடல்களை பாடக்கூடாது. இப்படி பல விதமான தடைகள் அங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இதை ரீ எஜுகேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீ எஜுகேஷன் கேம்ப்ல 10 லட்சம் உய்குர் இன மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த 5 வருடங்களுக்கு பிறகு அவங்க சீன நாட்டுக்குள்ள வரும்போது அவர்கள் சீனர்களாகத்தான் இருப்பார்களே தவிர இஸ்லாமியர்களாக இருக்க மாட்டார்கள். இதை நவீன இன சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆண்கள் எல்லாரையுமே இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அப்படின்னா அங்க இருக்கும் பெண்கள், இங்க 2 விதமான ஒரு விஷயம் நடந்தது. ஒன்னு, ஸ்ரீலங்கால எப்படி ஒரு பிரச்சனை நடந்ததோ, தமிழர்கள் இருக்கும் இடங்களில் எப்படி சிங்களவர்கள் மீள்குடியமர்த்தல் செய்யப்பட்டார்களோ, அதே மாதிரி இந்த உய்குர் இன மக்கள் இருக்கும் அந்த இடங்களில் ஹான் சீனர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். சோ ஹான் சீனர்கள் அப்படிங்கிறத குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹான் சீனர்கள் தான் அங்க இருக்கும் சீனர்கள், நார்மலா இருக்கிற சீனர்கள். ஆண்கள் எல்லாமே இங்க கொண்டு வந்த பிறகு அங்க இருக்கும் பெண்களுக்கு கட்டாய கருத்தடை என்பது செய்யப்படுகிறது. அவங்க யாருமே குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது. 2க்கும் அதிகமான குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட $2000, சொல்ல போனா ஒரு 1.5 லட்சம் ரூபாய், அது சாதாரண வியாபாரியா இருக்கட்டும், கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், அப்படி அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் நீங்க யாருக்கு கொடுக்கணும்? வரியாக சீனாவுக்கு கொடுக்கணும். 3வது ஒரு குழந்தை வந்து விட்டால் உங்களை இந்த மாதிரியான கேம்புகளுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு குழந்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது உங்களுடைய பாக்கியம், அவ்வளவுதான். அப்படி பெற்றுக்கொள்ளும் பெண்களுடைய உடம்பில் கட்டாய கருத்தடை சாதனங்கள் எல்லாமே புகுத்தப்படுகின்றன. இவ்வளவுதான் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா, ஆண்களை இவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி திருமணம் செய்து விட்டார்கள் என்றால் இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கம் அங்கே வளராது. அப்படி வளராமல் தடுத்து விட்டால் அங்கே தீவிரவாதம் என்பது வளராது, பயங்கரவாதம் என்பது வளராது. அதன் காரணமாக இந்த மாதிரியான தடை உத்தரவுகள் இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு தொடரும். இப்படி ஒவ்வொரு 5 வருடங்களும் என்ன நடக்கும்னா 10 லட்சம் நபர்கள் 10 லட்சம் நபர்களாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட அனைத்து உய்குர் இன மக்களையும் சீனர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் சீனாவினுடைய குறிக்கோள். இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல. அங்க இருக்கும் பெண்களுடைய முடிகள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. இந்த கேம்புக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம் பாருங்க, அந்த கேம்புக்கு கொண்டு வரும் இஸ்லாமியர்களுடைய அங்க இருக்கும் ஆண்களுடைய உடல் உறுப்புகள் என்பது அவர்களுக்கு தெரியாமலேயே எடுக்கப்படுகிறது. 2015 2016 இது ஐநா சபையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. சீனர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க உடல் உறுப்புகளை எடுக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆம் நாங்கள் எடுக்கிறோம், மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுடைய உடலில் இருக்கும் உடல் உறுப்புகளை எடுக்கிறோமே தவிர இந்த மாதிரியான கேம்பில் இருக்கும் மனிதர்களுடைய உடல் உறுப்பை எடுப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. வேறொரு விஷயத்தையும் தமிழ் பொக்கிஷம் சார்பாக நம்ம வேறொரு காணொலியில் ஒரு விஷயம் பார்த்தோம். இந்த உலகில் அதிக அளவு மரண தண்டனை கொடுக்கும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் இருப்பது சீனா தான். அதுவும் குறிப்பா இந்த உய்குர் இன மக்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உடல் உறுப்பை எடுக்கிறான், உன்னுடைய தலைமுடியை எடுக்கிறான், உன்னுடைய தலைமுறை வராமல் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். நீ கண்டிப்பா உய்குர் அப்படிங்கிற மொழியில் பேசக்கூடாது, சீனாவின் மொழியில் தான் பேச வேண்டும் அப்படிங்கிறான். ஒரு மொழியை அழித்து விட்டால் அவனுடைய கலாச்சாரமும் அந்த இனமும் அழிந்துவிடும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அதற்காகத்தான் இந்த வேலையையும் செய்து கொண்டிருக்கிறான். சொல்ல போனா நேபாளத்திலும் சீன மொழி என்பது அதிகமாக கற்பிக்கப்படுகிறது. இப்படி சீனா அவனுடைய ஒரு டார்கெட்டை பார்த்து 2039 இல்லாட்டி 2050 இதற்குள் அவன் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறிவிட வேண்டும், அவனுக்கு எதிரான ஒரு கலக குரல் அவருடைய நாட்டிலிருந்து வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். நான் சொன்னேன், சிங்ஜியாங் அப்படிங்கிற அந்த பகுதியை 1949 இவர்கள் கையகப்படுத்தும் போது 95%
உய்குரின மக்களாக இருந்தார்கள். இன்று அது வெறும் 45% குறைந்திருக்கிறார்கள். அப்ப மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாமே மீள் குடியமர்த்தல் செய்யப்பட்ட நபர்கள். அந்த ஹானின மக்கள் இப்போது அதிகமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வருடத்தில் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை பிறப்பு என்பது, உய்குரின மக்களினுடைய குழந்தை பிறப்பு என்பது 84% குறைந்திருக்கிறது. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, பாகிஸ்தான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்றது நியாயமா, நியாயம் இல்லையா? பாகிஸ்தான் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்கிறதா, இல்ல நான் இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற பெயரில் இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனையாக இருக்கிறதா? சீனாவினுடைய இந்த போலித்தன்மையை தட்டி கேட்க நாம் தயாராக மாறிவிட்டோமா? உலக நாடுகளிடம் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு சீனா நாட்டுக்காரன் அவன் சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் என்ன தெரியுமா எழுதியிருக்கான்? டிக்டாக் தடைப்படுத்தியதால் இந்தியர்கள் கெஞ்சோடி கெஞ்சுகிறார்கள், அவர்களுடைய வியாபாரம் அங்கே தடைப்பட்டு விட்டது, அவங்க ஆங்கிலம் படித்து கொண்டு வந்தார்கள் டிக்டாக்ல, அது தடைப்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி அவனுடைய குளோபல் டைம்ஸில் ஒரு நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கான். எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை அவர்கள் செய்யும் போது அவர்களுக்கு எதிரான ஒரு குரலை எல்லா இஸ்லாமியர்களும், இங்கிருக்கும் இஸ்லாமியர்களும் சொல்ல வேண்டித்தான் இருக்கிறது. அதை விட்டுட்டு இங்கிருக்கும் அரசாங்கத்தை எதிர்ப்பதற்காக நான் சீனாவுக்கு சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா இதே ஒரு நிலைமை சீனா இல்லாட்டி பல நாடுகளுக்கு இந்த ஒரு கலாச்சாரம் பரவும் போது நமக்கும் அதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.